லாஸ்ட் செஷன்ல எக்ஸல்ல இருக்கிற ஒரு கண்டென்ட்டை பிடிஎஃப் ஃபைலா கன்வெர்ட் பண்றதுல உள்ள பெனிஃபிட்ஸ், எப்படி கன்வெர்ட் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பத்தி பேசணும். இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா பிடிஎஃப் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை எக்ஸலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றதுன்ற அப்படியே ஆப்போசிட்டான ஒரு டாபிக் பத்தி பேச போறோம். எக்ஸல்ல இருந்து நீங்க பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம், ரொம்ப பெரிய ரிசோர்ஸ்லாம் உங்களுக்கு தேவை இல்லை. பட் பிடிஎஃப் இருக்கிற ஒரு கண்டென்ட்டை எக்ஸல் ஃபார்மேட்ல எடிட்டபிளான ஒரு ஃபார்மேட்ல மாற்றணும் அப்படின்னா இது கட்டாயமா உங்களுக்கு ஈஸியான டாஸ்க் கிடையாது. ஓகே, பட் இருந்தாலும் ஒரு சில மெத்தட் மூலமா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்றத இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கட்டாயமா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்க பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் எம்எஸ் ஆஃபீஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிடிஎஃப் ஃபார்மேட்ல இருக்கிற ஒரு ஃபைல்ல உள்ள கண்டென்ட்டை எக்ஸல் ஃபார்மேட்டுக்கோ இல்லைன்னா வேர்ட் மாதிரி எடிட்டபிளான ஒரு ஃபார்மேட்டுக்கும் நீங்க மாற்றணும் அப்படின்னா நார்மலா மாற்ற முடியாது. நான் உங்களுக்கு சொன்னேன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா நீங்க கன்வெர்ட் பண்ணலாம். ஆன்லைன்ல நிறைய கன்வெர்ட்டர்ஸ் ஃப்ரீயா இருக்கும். நீங்க உங்க ஃபைலை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ண அவுட்புட்டை உங்க இமெயிலுக்கு அனுப்புற மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வரலாம், இல்லைன்னா அதுலேயே டவுன்லோட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வரலாம். இது ஆன்லைன்ல ஒரு சில எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிப்பேன். தென் ஆஃப்லைன்ல ஒரு சில ப்ரொஃபஷனல் டூல் மூலமா கன்வெர்ட் பண்ண முடியும். பட் ஆஃப்லைன்ல பண்றதை விட ஆன்லைன்ல பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் ரொம்ப செக்யூரான விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க சம்டைம் ரொம்ப பர்சனலான ஃபைல் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஃபைல் இருக்கும். அதெல்லாமே நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணும்போது நீங்க இன்னொருத்தருடைய சர்வர்ல அப்லோட் பண்றீங்கன்றதை மறந்துடாதீங்க. ரிஸ்க் அதுல இருக்கும். மேபி உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு ஃபைலை நீங்க பண்றதா இருந்தா ஆன்லைன்ல நீங்க பண்ணலாம். பட் ரொம்ப செக்யூரான விஷயத்த ஆன்லைன்ல பண்றது நல்லது இல்லை. அந்த மாதிரியான விஷயத்துக்கு எப்பவுமே நீங்க ஆஃப்லைன்ல உள்ள டூலை பிலீவ் பண்ணலாம். ஓகே ஃபைன். இப்போ நம்ம ஆன்லைன்ல உள்ள வெப்சைட் மூலமா எப்படி கன்வெர்ட் பண்றது முதல்ல நம்ம பார்த்துடுவோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்றது கட்டாயமா என்ன பண்ணணும், ப்ரௌசர் நீங்க ஓபன் பண்ணோம் இல்லையா, குரோம் ஓபன் பண்ணிடுறேன். கூகுள் குரோம் ஒரு சில வெப்சைட் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஓபன் பண்ணிடலாம். smallpdf.com, I love PDF, PDF to Excel அப்படின்னு ஒரு சில வெப்சைட் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இது ஒரு சில இம்பார்ட்டன்டான சைட். ஓகே, காப்பி பண்ணிடுவோம். காப்பி பண்ணிட்டு ப்ரௌசர்ல பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணலாம். இது பேசிக்கலி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் பண்ண சொல்லுவோம், இல்லை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போட சொல்லுது. என்னுடைய சாம்பிள் ஃபைலில் எக்ஸல் 1 அப்படின்ற ஃபைலை நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராப் பண்ணும்போது அப்லோட் உடனே ஆகுது. பாருங்களேன், அப்லோட் பண்ணும்போது சொல்லுது கரண்ட்லி இவ்வளோ பீப்புள் ஆர் வெயிட் பண்ண சொல்லுது. இதுக்கப்புறம் இந்த நம்பர் எல்லாம் முடிஞ்ச உடனே தான் உங்களால் இதை டவுன்லோட் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மாறணும். இப்போ வேற ஒரு வெப்சைட் ட்ரை பண்ணலாம். சம்டைம் இந்த மாதிரி ஆன்லைனில் பண்ணும்போது டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு வரும். இப்போ இந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுறேன். இதில் நம்ம அப்லோட் பண்ணி பார்த்துருவோம். இங்கேயும் ட்ராப் பண்ணி போடுற ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ஃபைலை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். இதில் எப்படி கன்வெர்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ண ஃபைல் இங்கே இருக்கு. கன்வெர்ட் டு எக்ஸல்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, இதை கிளிக் பண்ணுவோம். கன்வெர்ட் பிடிஎஃப் டு எக்ஸல் அப்படின்ற மாதிரி லோட் ஆகுது. டவுன்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு. கிளிக் பண்ண உடனே எக்ஸல் ஃபைலாவே டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்ஸல் ஃபைலை நான் என்னுடைய ஃபோல்டர்ல கொண்டு போயிடுறேன். ஓபன் பண்ணி பார்த்துருவோமா? டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். சூப்பர். நான் என்ன மாதிரியான ஒரு ஃபைலை கொடுத்தனோ அதே மாதிரியே இங்க ஓபன் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா நடந்திருக்கு. இந்த பிடிஎஃப் ஃபைல் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் ரொம்ப அக்யூரேட்டான, ரொம்ப கிளியரா இல்லாம ஒரு சில இமேஜ்லாம் இருக்கும்ல, பிளர்ரா இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம இது ஒரு நல்ல பிடிஎஃப். காப்பி பண்ற மாதிரியான ஈஸியான ஒரு பிடிஎஃப்ன்றதுனால ஈஸியா பண்ணி கொடுத்துருச்சு. நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ஃபைலை வெப்சைட்ல நீங்க அப்லோட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது மெத்தட் நம்பர் 1. இந்த மெத்தட் நம்பர் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில வெப்சைட்ல உங்களுக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்கும். அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் நீங்க தாண்டி தான் டவுன்லோட் பண்ண முடியும், உங்களுடைய ஃபைலை கன்வெர்ட் பண்ண முடியும். பட் ஆஃப்லைன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கண்ட்ரோல்ல எல்லாமே இருக்கும், உங்களால ஈஸியா அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நம்ம ஆஃப்லைன்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ் மூலமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம்.
ஆஃப்லைன்லயும் நமக்கு நிறைய ஃபெமிலியரான ஒரு சில ஃபேமஸான அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்றதுக்கு. லைக் நைட்ரோ பிடிஎஃப், ஐஸ்கிரீம் பிடிஎஃப் கன்வெர்ட்டர், WPS பிடிஎஃப் கன்வெர்ட்டர், விண்டோவில் இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அடோபுடைய ஒரு பேக்கேஜ் இருக்கு, அடோப் ஆக்ரோபாட் ப்ரோ அப்படின்ற பிடிஎஃப் ஃபைலை எடிட் பண்ற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ஸ் ப்ரொஃபஷனலா நிறைய கம்பெனிஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷன் மூலமா எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு முதல்ல பார்க்கலாம். PDF to Excel 01 அப்படின்ற இந்த ஃபைல், அதாவது நம்ம ஆன்லைன்ல ட்ரை பண்ண இதே ஃபைலை ஆஃப்லைன் அப்ளிகேஷன் மூலமா எப்படி கன்வெர்ட் பண்றது முதல்ல பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணி அப்படியே நான் கிளிக் பண்ணாம ஓபன் வித் அடோப் ஆக்ரோபாட் அப்படின்ற இது நான் கிளிக் பண்றேன். இது ப்ரோ வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ், லைசன்ஸ் வெர்ஷன். இதுல உங்களுக்கு நிறைய டூல்ஸ் எல்லாமே இருக்கும், இன்பில்ட் டூல்ஸ் இருக்கும். இப்போ இந்த டேபிள் ரொம்ப அக்யூரேட்டான டேபிள் மாதிரி தெரிஞ்சாலும், ஆன்லைன்ல ஈஸியா இதை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சாலும், ஆஃப்லைன்ல பண்ணும்போது டிஃபிகல்டிஸ் வர சான்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஓபன் பண்ண அப்ளிகேஷன் என்னமோ ப்ரீமியம் அப்ளிகேஷன் தான். இதால ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் பண்ண முடியும், எஸ்பெஷலி இந்த PDF செக்மெண்ட்ல. பட் இந்த டேபிளை கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம ஒரு சில சாம்பிள்ஸ் வச்சிருக்கோம், இந்த சாம்பிள்ஸ் மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில சாம்பிள்ஸ் இருக்கு. இதுல ப்ராப்ளமும் வரும்ன்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக நீங்க முதல்ல இதை நீங்க பாருங்க. இப்போ இந்த டேபிளை நான் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் செலக்ஷன் அஸ்ன்னு ஒரு ஆப்ஷனே இருக்கு. இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிட்டு என்னென்ன ஃபீல்ட்ஸ் வருதுன்னு பார்ப்போம். இதுல கன்வெர்ட் ஆகிற ஆப்ஷன் ஆர் எக்ஸ்போர்ட் ஆகிற ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த சேவஸ் டைப்ல போயிட்டுனா எக்ஸல் ஒர்க் புக் செலக்ட் பண்ணிடுவோம். எக்ஸல் ஒர்க் புக் செலக்ட் பண்ணிட்டு 01 கொடுத்துக்கிறேன். 01 கொடுத்துட்டு சேவ் பண்றேன். இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆகிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச உடனே நமக்கு இந்த இடத்துல 01 அப்படின்ற ஃபைல் கிரியேட் ஆயிடும். ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்ன நடந்திருக்கு, இதோட அவுட்புட் கரெக்டா வந்திருக்கா இல்லையான்னு பார்ப்போம். கரெக்டா வந்துச்சுன்னா ரொம்ப சிம்பிள், வேலை முடிஞ்சிருச்சு. வரல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். கன்வெர்ட் ஆகிட்டு இருக்கு, தெரியுது இல்லையா? ப்ராசஸிங் ஃபைல் ஃபார் எக்ஸ்போர்ட் அப்படின்னு நடந்துட்டு இருக்கு. எஸ், கன்வர்ஷன் ஆகி முடிஞ்சிருச்சு, ஃபைலும் கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓ மை காட், இந்த PDF ஃபைல இந்த அப்ளிகேஷனால ஒழுங்கா ப்ராசஸ் பண்ண முடியல, கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கு. பட் இதால முடிஞ்ச லெவல்ல கன்வெர்ட் பண்ணிடுது, பட் இதால ரொம்ப பெரிய லெவல்ல டீகோட் பண்ண முடியல. இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி டேபிள் எப்படி மேனேஜ் பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு காலமா மேனுவலா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு உங்களால டேட்டாவை எடுத்துக்க முடியும். எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லாம ஏதோ உங்களால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ற லெவலுக்காவது உங்களால இந்த அப்ளிகேஷன் மூலமா பண்ண முடியுது. இந்த மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது நார்மல் PDF ரீடர்ல கூட பண்ண முடியும். டபுள் கிளிக் பண்ணா ஓபன் ஆகும்ல, ஃப்ரீ வெர்ஷன், அதுல கூட ஓபன் பண்ண முடியும். இந்த பிரீமியம் வெர்ஷன்ல தான் பண்ண முடியும் அப்படின்றது கிடையாது. ஓகே, இப்போ இந்த டேபிள்ல இவ்வளவுதான் பண்ண முடியும். நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் டேபிள்ல ஒன்னும் பெருசா நம்மளால பண்ண முடியல. செகண்ட் டேபிள ஓபன் பண்ணி பார்ப்போம். செகண்ட் டேபிள் எப்படி இருக்குன்னு முதல்ல பாத்துருவோம். செகண்ட் டேபிள் இதுவும் ஓரளவுக்கு நல்ல டேபிள் மாதிரி தான் தெரியுது. எல்லா இடத்துலயும் டேட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டேபிள் மாதிரி ரொம்ப பிளாங்கான டேட்டாலாம் இல்லாம எல்லா இடத்துலயும் டேட்டா ப்ராப்பரா இருக்கு. அழகா பார்டர் அப்ளை ஆயிருக்கு. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, செகண்ட் ஃபைலையும் ப்ராப்பரா நம்மளால கன்வெர்ட் பண்ண முடியுதா இந்த ப்ரோ வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் மூலமானு செக் பண்ணிடுவோம். ஓபன் ஆயிடுச்சு. இதை நம்ம ஃபுல்லா முதல்ல செலக்ட் பண்ணுவோம். பண்ணிட்டு அதுல பண்ண அதே மாதிரி எக்ஸ்போர்ட் செலக்ஷன் ஆஸ் கொடுத்துட்டு எக்ஸல் ஃபைலா இதை நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். இதை 03 நான் போட்டுக்கிறேன், 02 போடுறேன். ஃபர்ஸ்ட் 01 போட்டிருந்தோம் இல்லையா, அதை 02 போட்டு சேவ்னு கொடுக்குறேன். இந்த டேபிளும் கன்வெர்ட் ஆகிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும். அழகா கன்வெர்ட் ஆகும். கன்வெர்ட் ஆகி முடிஞ்ச உடனே நமக்கு இந்த இடத்துல 02 அப்படின்ற ஃபைலும் கிரியேட் ஆகும். அப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். ப்ரீ-ப்ராசஸிங் ஃபைல் ஃபார் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, கன்வெர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபைலும் நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு, ஜெனரேட் ஆயிடுச்சு. இதை டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓ பர்ஃபெக்டா இந்த ஃபைல், அதாவது செகண்டா நம்ம ட்ரை பண்ண இந்த PDF ஃபைல்
பர்ஃபெக்டா ஓபன் ஆயிருக்கு, கன்வெர்ட் பர்ஃபெக்டா நடந்திருக்கு, ரைட்? ஒருவேளை இதுலயும் கன்வர்ஷன் ப்ராப்பரா நடக்கலன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆல்டர்னேட்டிவா இந்த காலமை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்க காப்பி பண்ணி எக்ஸல்ல பேஸ்ட் பண்ண முடியும் உங்களால. அப்படி பேஸ்ட் பண்றது மூலமா அட்லீஸ்ட் ஒரு கன்வர்ஷன் பார்ட் உங்களால பண்ணி அப்ளிகேஷனால முடியாததை நீங்களே கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணலாம். இது ஒரு வழி இல்லைன்னா இப்படிதான் பண்ணி ஆகணும், ரைட்? ஆல்ட் ஹோல்டு பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க இந்த மாதிரி ட்ராக் பண்ணீங்கன்னா செலக்ஷன் கிடைக்கும். செலக்ஷன் முடிஞ்ச உடனே நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய லெவல்ல டைம் கன்சியூம் ஆகாது. பட் இதை விட கன்வெர்ட் பண்றது நமக்கு ரொம்ப சிம்பிளான விஷயம் இல்லையா? பாருங்களேன், ஒரு சில எரர்லாம் வருது. இதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு தெரியுது அவங்களுக்கு. இந்த டெக்ஸ்ட்லாம் ட்ரங்கேட் ஆயிருக்குன்றதுனால ப்ராப்பரா இதை ரெகக்னைஸ் பண்ண முடியல எக்ஸலால. அதனால இதுல எரர் வருது. இதை பண்ணி பார்க்கலாம். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது பேஸ்ட் ஆகுதா? பர்ஃபெக்ட் ஆகுது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ராப்பரா பேஸ்ட் ஆகுது. அப்ளிகேஷனால பண்ண முடியல அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஹிண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இதையும் க்ளோஸ் பண்ணுவோம். இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த தேர்ட் ஃபைல், அதாவது PDF Excel 03ன்ற ஃபைலையும் ட்ரை பண்ணி பார்த்துருவோம். டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணி முதல்ல பார்த்துடுவோம் உள்ள என்ன மாதிரியான கண்டென்ட் இருக்கு. ஓ மை காட், உள்ள ரொம்ப பிளர்ரான ஸ்கேன்டு இமேஜ் இருக்கு. இது நார்மலான டெக்ஸ்டே கிடையாது. செலக்ட் கூட பண்ண முடியல. நல்லா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த PDFல அட்லீஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்கும்போது செலக்ட் பண்ணும்போது அது டெக்ஸ்டா செலக்ட் ஆச்சு. ஸோ காப்பி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. பட் இந்த ஃபைல்ல, இப்போ நம்ம ஓபன் பண்ண ஃபைல்ல ரொம்ப ஒரு ராவான ஒரு இமேஜ் மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இமேஜஸை நம்ம அப்ளிகேஷன், அதாவது PDF டு எக்ஸல் கன்வெர்ட்டர் எப்படி பிஹேவ் பண்ணுது, எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகுதுன்றத நம்ம பார்க்கலாம். ஃபைன். இந்த மாதிரி இமேஜஸை அடோப் PDF ரீடர் மூலமா ஓபன் பண்ணி பண்ணக்கூடாது. நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ப்ராப்பரா ரைட் கிளிக் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்லேயே ஓபன் பண்ணுவோம். ப்ரீமியம் அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்ணும்போது நீங்க பாக்குறீங்க இல்லையா, இந்த இமேஜ் ரொம்ப பிளர்ரா இருக்கு. கட்டாயமா இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இமேஜஸ்க்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்பெஷலா OCR ரன் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணி நீங்க காப்பி பண்ணலாம். கொஞ்சம் ஒர்க் இருக்கு. அப்படி பண்றதுக்கு என்ன பண்ணலாம்? முதல்ல டூல்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இதை ஒரு டெக்ஸ்டா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இப்போ இது இமேஜ் மாதிரி இதுக்கு தெரியுதுங்களா? செலக்ட் பண்ணும்போது ஒரு டெக்ஸ்டா செலக்ட் ஆகாம ஒரு இமேஜ் மாதிரி செலக்ட் ஆகுது. ஆக்சுவலி ரா இமேஜை PDF-ஆ கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இதுல இந்த மாதிரியான இருக்கு. இது ஆக்சுவலி ஒரு நார்மல் டெக்ஸ்டே கிடையாது. இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலான்றத பாத்துருவோம். ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெகக்னைஸ் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டு இந்த ஃபைலை நம்ம கன்வெர்ட் பண்ண போவோம் இல்லையா? ஸோ இன் திஸ் ஃபைல் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு ஆல் பேஜஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. என்ன நடக்கும் அப்படின்னா இதுல உள்ள எல்லா பேஜையும் இந்த அப்ளிகேஷன் ரெகக்னைஸ் பண்ண ட்ரை பண்ணும். முதல்ல ரொட்டேட் பண்ணோம். ஏதாவது இமேஜ் ஸ்லாண்டிங்கா இருந்தா ஸ்லாண்டிங்ல இருந்து கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் OCR அப்படின்ற ப்ராசஸர் ரன் பண்ணும். ஆப்டிக்கல் கேரக்டர் ரெகக்னைசேஷன் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் அதுல நடக்கும். இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா? ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. செலக்ட் பண்ண முடியுது. மை காட், சூப்பர். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி Ctrl+C காப்பி பண்ணிட்டு எக்ஸல்ல நான் பேஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன் அப்படின்னா சூப்பர் பேஸ்ட் ஆகுது. எத்தனையோ இடத்துல இதால ரொம்ப எஃபிஷியன்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியாட்டா கூட பாருங்களேன், ஒரு டெக்ஸ்டே இல்லாத ஒரு இமேஜை கூட கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷனால முடியுது. நல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி நீட் இருக்கோ, ஒரு இமேஜ் இருக்கு, பிளர்ரான ஒரு இமேஜ் இருக்கு, டெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப கிளியராகவே இல்லை ஆனா கூட இந்த அப்ளிகேஷனால பண்ண முடியும். இதுல எரரும் இருக்கும். பட் ஓரளவுக்கு அக்யூரேட்டான டெக்ஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணோம். நீங்கள் இதுக்கப்புறம் இந்த மாதிரியான OCR பண்ணி ரன் பண்ணி காப்பி பண்ணுற மாதிரி இன்ஸ்டன்சஸ் எல்லாமே அப்படியே காப்பி பண்ணி போட்டு சூப்பர் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி டெக்ஸ்ட்ல எரர் இருக்கும்னு நீங்கள் கிராஸ் செக் பண்ணணும். ப்ரூஃப் ரீட் பண்ணி செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். காப்பி பண்ணி போட்ட உடனே வர்ற டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதில் இஷ்யூஸ் இருக்க சான்ஸ் இருக்குன்றதுனால ப்ரூஃப் ரீட் ஃபுல்லாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் டெக்ஸ்ட் வந்துருக்கு, நீங்க செக் தானே பண்ண போறீங்க. கீ பண்றது எவ்வளவு டைம் ஆகும் இல்லையா? ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியுது, செக் தான் பண்ண போறீங்கன்றதுனால கொஞ்சம் செக் பண்ணி அழகா இதை ப்ரூஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே, இதுல இருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோமா? இதுலயும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். காப்பி
பேஸ்ட். இதுவும் நம்மளால பேஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இதில் உள்ள எல்லா பேஜையுமே நம்மளால காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த அப்ளிகேஷன் இந்த டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருச்சு. நம்ம ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா PDF டு எக்ஸல் கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா கூட நம்ம அதை மட்டும் பார்க்கல. PDF இருந்து டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண முடியாத மாதிரி ஒரு இமேஜ் ஃபார்மேட்ல உள்ள டெக்ஸ்ட்டை கூட OCR அப்படின்ற கான்செப்ட் மூலமா டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ண முடியும்ன்றதையும் பார்த்துருக்கோம். ஃபைன், இது ஒரு நல்ல ஸ்டடி இல்லையா? PDF ஃபைல்ல இருக்கிற டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான மெத்தட்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, எப்படி அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றது, எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுன்ற ஒரு சில நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயத்தை நம்ம இதில் பேசியிருக்கோம். கட்டாயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. கட்டாயமா நீங்க லைக் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். See you in the next video. Thanks for watching.